broskies, Jabakumar is back with yet another exciting debate. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா a debate between divorced men and women. யார் அதிக struggles face பண்றாங்க அப்படின்றது தான் இந்த debate. ஆரம்பிக்கலாங்களா? அப்படி பேச இருக்க தலைப்பு என்ன அப்படின்னா, டிவோர்ஸ்னால அதிகம் பாதிக்கப்படுவது ஆண்கள் அல்லது டிவோர்ஸ்னால அதிகமாக பாதிப்புள்ளாவது பெண்கள். எதனால இந்த மனமுறிவுல ஆண்களுக்கு தான் அதிகமான பாதிப்பு நினைக்கிறீங்க? ஆண்கள் தரப்புல தான் ரொம்ப அதிகமான பாதிப்பு. என்னன்னு கேட்டா சொசைட்டில இருக்கிற எல்லாருக்குமே பெண்கள் மேல சாஃப்ட் கார்னரும் ஈவன் லீகலோட பார்வை கூட பெண்களுக்கு ரொம்ப சாதகமாகவும் ரொம்பவும் சப்போர்ட்டிவாகவும் இருக்கு. ஆக்சுவலா சிரிக்கக்கூடிய விஷயம் கிடையாது. ஒரு 6-7 வருஷம் முன்னாடி ஒரு வீடியோ வந்தது. திருமணமான ஆண்கள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். இதற்கு அவர்களுடைய மனைவிகள் கொடுக்கும் டார்ச்சர் மிக முக்கிய காரணமாக கருதப்படுகிறது. வீட்டில் இருக்கவங்களாம் எங்களை கஷ்டப்படுத்துறாங்க. எப்படி டொமஸ்டிக் வயலன்ஸ் தப்பு நம்ம பேசுறோம், அது உமன் சைட்ல இருந்து நம்ம பேசுறோம். ஆனா மென் சைட்ல இருந்து ஒரு போராட்டமா இன்னும் நடந்தது. அதுல சொல்லியிருப்பாங்க, அடிக்கிறாங்க சார், அடிக்கிறாங்க, அடி வாங்கியிருக்கேன் நான் அப்படின்லாம் சொல்லுவாரு. அதெல்லாம் மீம் ஆச்சு அந்த டைம்ல. அடிக்கிறாங்க சார், என்ன கூட அடிக்கிறாங்க அடி வாங்கிருக்கிறேன், நான் அடி வாங்கிருக்கிறேன். அடிச்சுட்டு அவங்க நான் அடிச்சு வெட்டினேன்னு சொல்லிட்டு அவங்க அடிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே பேசுறாங்க, அப்படியே மாற்றி பேசிடுறாங்க. ஆனா அதெல்லாம் ஆக்சுவலாவே சீரியஸா கருதப்பட வேண்டிய விஷயம். இப்போ ஒரு சொன்ன மாதிரி சொசைட்டியே உமனுக்கு சாஃப்ட் கார்னர் கொடுக்குது. ஆனா ஆண்களுடைய பிரச்சனையும் ஜோக்கா பாக்குறது இதே சொசைட்டி தான். அதுல ஆண்கள் தான் அதிகம். பெனிஃபிட் ஆஃப் டவுட் கொடுக்கிறது ஒன்று இருக்குல்ல, அதை டக்குனு விமன் பக்கம் கொடுத்துறாங்க. சட்டத்துல அதுக்கான ஸ்பேஸ் இருக்கா? சட்டம் பாலினத்தை பார்த்து தான் செயல்படுமா? இதுதான் கண்டிப்பா கிடையாது. எல்லா காரணங்கள் ரிவர்ஸ்லாம் பார்க்கும்போது கண்டிப்பா 2 பேருக்கும் சமம் தான். இதுல டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட், அது மாதிரி சில விமன் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்லாம் இருக்கிறதுனால லேடிஸ்க்கு பெனிஃபிட் இருக்குதே கண்டி. அதுதான் அதுக்கு இருக்கிறது தப்பு இல்ல. ஆண்களுக்கு அது இல்லைன்ற சொசைட்டியே அப்படிதான் பாக்குது. லாவை தாண்டி நம்ம என்ன பண்றோம் அஸ் சொசைட்டி, அதுதான் லால வரும். நம்ம எதிர்த்து கேள்வி கேட்டா அது வரும். நம்மளே அதை ஜோக்கா தான் பாக்குறோம். எப்படி வரும்? மேம் கிட்ட எனக்கு ஒரு क्वेश्चन இருக்கு மேம். அதிகமா டிவோர்ஸ் கேக்குறது ஆண்களா பெண்களா? டிவோர்ஸ் கேட்டு வரது யார் மேம்? கேட்டு வரது இன்னைக்கு இருக்கிற ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட் பாத்தீங்கன்னா விமன் அதிகமா இருக்காங்க. நீங்களே டிவோர்ஸ் கேட்டு நீங்களே எங்களுக்கு பாதிப்புன்னு சொன்னா எப்படி? இல்லையே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லேடி என்ன சேர்க்காத ரொம்ப சீக்கிரமா கை தட்டாதீங்க. ஒரு லேடி கேக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த எந்த வித சூழ்நிலையில அவங்க கேக்குறாங்கன்னு பாருங்க. நான் டிவோர்ஸ் பண்ணி போயிட்டேன்னா நீங்க தான் ரொம்ப கஷ்டப்படணும்ன்றனாலேயே சில ஆண்கள் அட்ஜஸ்ட் பண்ணி தானே போறாங்க லைஃப்ல. அந்த அக்கா எங்க குறட்டுக்கு செந்தில ஜெயிலுள்ள வச்சே போடணும்னா நம்மால ஒருத்தன் பிளாக் உள்ள இறங்கணும்டா. ஒருத்தங்க டிவோர்ஸ் கேக்குறாங்கன்னா அது காரணம் இருக்கும். அது ஆண் பெண்ணுன்னு பார்க்காம காரணத்தை தான் பார்க்கணும். அதை விட்டு பெண்கள் தான் கேக்குறாங்கன்னா பெண்ணை அதுக்கு கை தட்டினா என்ன சம்பந்தமே இல்லாம இருக்கு. நீங்க டிவோர்ஸ்னால அதிகம் பாதிக்கப்படுவது ஆண்கள்னு நீங்க ஒரு பேச வந்திருக்கீங்க. ஏன் என்ன ரீசன் சூஸ் பண்ணதுக்கு? நான் ஒரு டிவோர்ஸி சார். என்னோட ஹஸ்பண்ட் ரொம்ப கொடுமையான லைஃப் தான் அது. அதுல இருந்து நான் வெளியில வந்துட்டேன். இப்போ நான் நல்லா தான் இருக்கேன், நான் சந்தோஷமா தான் இருக்கேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. என் ஃபேமிலியை நான் நல்லபடியா பாத்துக்கிறேன். என்னங்க நீங்களே டிவோர்ஸி நான் கஷ்டப்பட்டு வந்தேன்றீங்க, அப்போ நீங்களே பேசுறீங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்தது ஒரே நம்பர், கம்ப்ளைண்ட்டை பிரிச்சு படிச்சதும் ஒரே நம்பர். அவங்க சைடு அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியல, உயிரோட இருக்காங்களா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது. உங்களோட மனமுறிவுக்காரன் டொமஸ்டிக் வயலன்ஸா? ஆமா சார். வேற உங்க ஹஸ்பண்ட் வீட்ல இல்ல உங்க ஹஸ்பண்ட். அதனால தான் நான் டிவோர்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. என்னங்க புதுசா இருக்கு? அடிக்கும் வாங்கிட்டு டைவர்ஸும் வாங்கிட்டு அவர் பாவம்ன்றாங்க. ஐ ஷுடன்ட் லாஃப், பட் எனக்கு என்ன இவங்க தான் விக்டிம். இதுல அடி வாங்கியிருக்காங்க, சின்ன பசங்களையும் அடிச்சிருக்காங்கன்ற மாதிரி தான் சொல்றாங்க. அடிச்சாங்களா இல்ல இவங்க அடிக்கிறத பார்த்து அவங்க அஃபெக்ட் ஆனாங்களான்னு தெரியல. அப்படி இருக்கும்போது அப்படி எப்படி நீங்க அவர் அதிகமா பாதிக்கப்பட்டாருன்னு சொல்லலாம்? உங்களுக்கு நடந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் உங்க பசங்களுக்கு நடந்துச்சா? ஆனா நீங்க பரவாயில்ல, ஆணுக்கு தான் பெரிய பாதிப்புன்னு இடத்துல உட்காந்துருக்கீங்களா? இது எப்படி? எல்லா ஆண்களும் நல்லவங்களும் இல்ல, எல்லா ஆண்களும் கெட்டவங்களும் இல்ல சார். அப்ப அதே தானே எல்லாத்துக்கும், அதே தானே அப்படி சொல்லி ஆகணும். அப்ப எப்படி அதிகமா என்ன இளவுனே புரியல. உங்க குழந்தைகள் 2 பேரையும் நீங்க தான் சுமக்குறீங்க, அந்த சுமை அவர் சுமக்கலையே. இது ஒரு கஷ்டமே இல்ல மேம். ஒரு பொண்ணு இதெல்லாம் கஷ்டம்னு சொல்லிக்க கூடாது மேம். என்னடா ஃப்ரெண்ட்லி ஃபேரா இருக்கு. நான் எதோ நினைச்சதா, என்னடா உங்களுக்குள்ளே அடிச்சுக்கிறீங்க. அவங்க தான் டிவோர்ஸ் வாங்கியிருக்காங்க, 2 குழந்தையும் இவங்க தான் பாத்துக்காருங்க. சம்பாரிச்சு எல்லாம் பண்ணி சாப்பாடு போட்டு அவங்க நல்லா பார்த்துக்கிட்டு. ஆனா அவன் அதிகமா கஷ்டப்படுறான்றது எப்படி எனக்கு புரியல. அவன் அடிச்சனால தான் அவனுக்கு கிடைச்சது. அது அவன் எப்படி அடிக்கிறான் சொல்லுங்க? அதை கூட விட்டுறலாம். குழந்தைகளையும் அடிக்கிறவனை எப்படி? அது என்ன கைண்ட் ஆஃப் மைண்ட் செட்? நோய், அது ஒரு நோய், அவ்வளவுதான். உங்க அம்மா உங்க அப்பா அடிச்சா நீங்க ஒத்துப்பீங்களா? நம்ம வெளியே போயெல்லாம் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. நிறைய ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலிஸ்லேயே இது நடக்குது. நிறைய உங்க வீட்லேயே கூட அது நடக்கலாம். உங்களுக்கு எப்படி அந்த இடத்துல கோவம் வரும்? எப்படா நீ அடிக்கலாம்? சரி, எப்படி பாடி அடிக்கலான்ற மாதிரி
அவர் கஷ்டப்படுறாருன்னா அது காரணம் அவர் தான், வேற யாருமே கிடையாது. அவர் பண்ண விஷயங்களுக்கு தான் அவர் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். அதுக்காக அடி வாங்கிட்டு நீங்க கூட இருப்பீங்களா? இவங்க ஆக்சுவலாக ஒரு வார்த்தை ஒன்று சொன்னாங்க, என்னன்னா வந்துட்டு பெண்கள் வந்துட்டு இண்டிபெண்டா இருக்கணும். இந்த வார்த்தை இங்க வரைக்கும் தான். கோர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா புருஷன்ட்ட வந்துட்டு ஜீவனாம்சம் கேட்கறது, பொய் கேஸ் போட்டு ஆலிமோனி செட்டில்மெண்ட் வாங்குறது. It's a law. அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, It is your responsibility as a male to take care of your family. The law is equal for men and women. அப்படி இல்லைங்க, law is not equal for men and women. நாங்க சஃபர் ஆயிருக்கோம், நல்லா அடி வாங்கியிருக்கோம், அதனால தான் இங்க வந்து உட்கார்ந்திருக்கோம். இல்ல இதுல என்ன ஆர்குமெண்ட் எனக்கு புரிஞ்சுக்க ட்ரை பண்றோம். ஆலிமனி வந்து ஒர்க் பண்ற யாருனாலும் கொடுக்கணும். இப்போ நீ ஃபாரின்லாம் போனீங்கன்னா விமனும் கொடுப்பாங்க. சார் வக்கீல் சார், இந்தியாவில் விமன் ஆலிமனி கொடுத்ததே இல்லையா? மோஸ்ட் ஆஃப் த கேஸ்ல ஆண்கள் தான் ஆலிமனி கொடுக்குறாங்க. ஆனா பெண்களும் கொடுத்திருக்காங்களா இல்லையா? கொடுத்திருக்காங்களா இல்லையா? கொடுத்துருக்காங்க. இப்போ இவர் சொன்ன மாதிரி ஏன் ஆண்கள் அதிகமாக கொடுக்குறாங்கன்னா, இந்த சொசைட்டியில் தான் நம்ம வாழ்கிறோம். பேட்ரியார்க்கினா அதுதான் பிரச்சனை. இப்போ ஆணோட வேலை என்ன? அவன் போய் ஒரு குடும்பத்தை பார்க்கணும், குடும்பத்தோட காப்பாற்றுறது அவன் வேலை. அவன் தான் வேலைக்கு போகணுன்றது அதுதான் வந்து இங்கே நார்மல். கரெக்டாக தப்பான்றதை தாண்டி அதுதான் இங்கே நார்மல். பெண்ணுன்னா ஹவுஸ் ஹோல்டு ஒர்க்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வீட்டிலே இருக்கணும். இது ரெண்டு தான் வந்து இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோல்ஸ் இந்த சொசைட்டியில், நம்ம வாழ்கிற இந்தியாவில். அப்படி இருக்கும்போது ஆப்வியஸ்லி யார் ஒர்க்கு போகிறாங்களோ அவங்க தான் அதிகமாக கொடுக்க முடியும். ஜீவனாம்சம் வந்து கோர்ட்ல வந்து ஜட்ஜே சொன்னாரு, 2 பொம்பளை பிள்ளைங்க வச்சிருக்க, ஜீவனாம்சம் வாங்கிக்கோமா, உனக்கு ஃபியூச்சர்ல தேவைப்படும் அப்படின்னு சொன்னாரு. எனக்கு அட்வைஸ் பண்ணினாரு. நான் சொன்னேன், எனக்கு குழந்தைங்களோட பெரிய சொத்து எதுவும் கிடையாது சார். நான் அவரை நம்பி போய் உருப்படாம போயிட்டேன். எனக்கு அவர் வேண்டாம்னா நல்ல விதமாவும் வேண்டாம், கெட்ட விதமாவும் வேண்டாம். எனக்கு ஜீவனாம்சம் வேண்டாம் சார். இந்த வாரத்துல ஒரு நாள் பாக்குறது, மாசத்துல ஒரு நாள் பாக்குறதுலாம் நான் அலோ பண்ண மாட்டேன். என்னங்க இவர் எல்லாமே வேணும்ன்றாரு, நீங்க எதுவுமே பண்ண மாட்டீங்களா? நீங்களும் தானே அந்த மேரேஜ் பண்ணீங்க, நீங்களும் தானே பொறுப்பேற்றுக்கணும். அப்போ ஒரு குழந்தை நீங்க வந்து சம்பாரிச்சு கொடுங்க. என்ன எனக்கு புரியவே இல்லை. குழந்தையும் பார்க்கணும், ஆனா குழந்தைக்கு எந்த ஒரு ஃபைனான்சியல் உதவி நான் பண்ண மாட்டேன்னா என்ன? ஒண்ணு ரெண்டுமே வேணாம்னும், இல்ல ரெண்டுமே நான் பண்றேன்னு ஒத்துக்கணும். நீங்க அந்த சைடு வந்து சொல்றது வந்துட்டு 90s இப்பெல்லாம் அப்படி இல்லைங்க. இப்போ காலம் மாறி போச்சுங்க. நீங்க இன்னும் அந்த பழைய டெலிபோன் ரிங் ரிங்னு ஓட்டிட்டு இருக்கீங்களா? செல்போன் காலத்துக்கு மாறி இருச்சுல, அந்த மாதிரி தான். இப்பெல்லாம் புருஷன் செம்மையா அடி வாங்குறாங்க. அப்பா தங்கச்சி எல்லாரையும் வந்துட்டு அக்கா எல்லாரையும் சேர்த்து போட்டு கோர்ட்டுக்கு இழுத்து விடுறாங்க. அவங்க டைவர்ஸ் வாங்கிட்டு ஜாலியா போயிடுறாங்க. டிவோர்ஸஸ்னால பாதிக்கப்படுறது ஆம்பளைங்க தான். நீங்க எல்லாரும் வந்துட்டு லைக் பார்ட்டிக்கு வந்த மாதிரி சாரி கட்டிட்டு நாங்க பாருங்க டிவோர்ஸ் பண்ணா என்னடா நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லு. உனக்கு அறிவு இருக்கா? எனக்கு ஆனா இவங்க பேசும்போது I can understand why you got divorced. அது மட்டும் எனக்கு நல்லா புரியுது. அதாவது எப்படி என்னென்ன சொன்னாலும் நீங்க வந்து எங்க காசுல தான் வாழ்றீங்கன்றான். சரி காசு வேணாம், அப்ப குழந்தைய நீ பார்க்காத, நீ தான் குழந்தைக்காக காசு செலவு பண்ண மாட்டாருன்னா அப்ப அப்பாவை பிரிச்சுட்டீங்க. என்னடா உனக்கு பிரச்சனை? அப்பாவை பிரிச்சிட்டீங்கன்னா அப்ப அந்த பையன் மேல உனக்கு பாசம் இருக்கு. அந்த பையனுக்கு ஆகிற செலவை நீ கொடுக்கணும். ஏன்னா நீ அப்பா. அதே வந்து ஒரு பெண் வந்து சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த பையனும் கொடுத்து ஆகணும். ஏன்னா உங்களாலதான் அந்த உயிர் வந்திருக்கு. அந்த உயிர் என்ன தப்பு பண்ணுச்சு, அவ்வளவுதான் மேட்ரு. நான் அதுவும் பண்ண மாட்டேன், இதுவும் பண்ண மாட்டேன். எனக்கு ஆனா அது வேணும், இது வேணும். கான்ஸ்டன்ட் விக்டிம்ஹுட். நான் தான்ப்பா விக்டிம். நீங்க அது சொன்னா நான் இப்படி சொல்லுவேன். இப்போ எல்லாத்தையும் சொல்லி முடிச்சக்கப்புறம் அதெல்லாம் 90sல நடக்குது, இப்ப நடக்கிறது இல்லைன்னு ஒரு கதை. இப்போ என்னதான் பிரச்சனை? அதாவது உங்களுக்கு இருக்க பிரச்சனையை சொல்லணும்னா சொல்லுங்க. அதை விட்டுட்டு உங்க சொல்ற பிரச்சனையை வந்து அப்படியே டிஸ்மிஸ் பண்ணிட்டு ஏன்னா தான்ப்பா இங்க உனக்கெல்லாம் என்னடா பிரச்சனை, எனக்கு இருக்கு பாரு பிரச்சனைன்ற மாதிரி தான் இருக்கு இவங்க பேசுறது. இவங்க பட்டு சாரி அது இதுன்னு இருக்காங்க. அதுல இருந்தே தெரியலையா சார்? இட் ப்ரூவ்ஸ்ங்க யார் பாதிக்கப்பட்டாங்க. அடி வாங்க போறாரு, எல்லாம் சிரிக்கிறாங்க கீழே. இப்போ அவங்க டிவோர்ஸ் ஆயிட்டாங்க. அதுக்காக நல்லது கெட்டதுக்கு போக கூடாதா? அவங்க சாரி கட்ட கூடாது. என்ன அவங்க ட்ரெஸ் பண்ணா கூட தப்பா? அவ்வளவு ஹாப்பியா வந்துட்டு வெளிப்படையா காட்டுற மாதிரி வந்துட்டு நாங்க ஜாலியா இருக்கோம். நீ கூட தான் கூலிங் கிளாஸ் போட்டிருக்கீங்க, இங்க என்ன சன்னா இருக்கு, எது கூலிங் கிளாஸ் போட்டிருக்க அப்படின்னு கேட்டா என்ன பண்ணுவீங்க பிரதர்? அவங்க நினைக்கிறாங்க வந்துட்டு அவங்களுக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி. நான் சொல்ல விரும்பிக்கிறேன், எங்களுக்கு தான் ரத்தம் டிவோர்ஸ்ங்கிறது. ஓகேவா? நீங்க ஜாலி உங்களுக்கு இதுதான் சொல்றேன். இப்போ என்ன சொன்னாரு, உங்களுக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னி சொன்னா எங்களுக்கு தான் வருது ரத்தம் அப்படின்றது தான் இங்க இவங்க பேசுறதே மைண்ட் செட். எனக்கு வந்தாலும் ரத்தம்னு சொன்னா பரவாயில்ல, எனக்கு வரதா ரத்தம், உனக்கு வரதா ரத்தம் கிடையாது அப்படின்றதான் இவங்க பேசுறாங்க, டிஃபெண்ட் பண்ணிக்கிறாங்க. என்ன நீ என்ன வேணா சொல்லு, நான் தான் விக்டிம். ये विक्टिम कार्ड है जैसे आजकल सभी लोग. நான் நல்லா தான் ட்ரெஸ் பண்ணியிருக்கேன், பட் நான் உள்ள டைப்பர் போட்டிருக்கேன். என்னோட கதை ரொம்ப டிஃப்ரெண்ட். அதனால தயவு செஞ்சு ட்ரெஸ்ஸை வச்சு எடை போடாதீங்க. இப்போ என்ன சார் பதில் இதுக்கு? நான் பேசின வார்த்தை தப்பு தான், சாரி ஃபார் தட். குட் சார். என் பையன் லாயர் சார், சின்னவன் என் வீட்டுக்கு வரான் சார். என்ன தப்பா நினைக்கிறாங்க சார். ஏன்னா மற்றவங்களுக்கு அவன் என் பையன் தெரியாது. ஏன்னா 8 வருஷத்துல வளர்ந்துட்டான், பெத்த புள்ள சார். நான் எல்லார்கிட்டயும் போய் என் பையனு பூக்காரமான்லேருந்து ரோட்ல இருந்து எல்லார்கிட்டயும் சில சமயம் எனக்கு நான் வெள்ளையா டை அடிச்சுக்கலாமா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போனேன். என் லாயரும் சொன்னாங்க, நான் கோர்ட்டு கூட 8 வருஷமா ட்ரெஸ் பண்ணிட்டு போறது இல்லை சார், நல்ல சுடிதார். ஏன்னா என்ன சந்தேகப்படுறாங்க சார். மெயின்டெனன்ஸ் அவர் சொன்னார், என்ன சார் என் புருஷன் அவ்வளவு வசதி சார், 3 கோடி கொடுத்தா கூட என் ஹெல்த், என் வாழ்க்கை, என் கெரியர் திரும்ப வருமா சார்? பெத்த பையன் வீட்டுக்கு வந்திருக்கான், தோளுக்கு மேல
வந்த ஒரு பையன் இவன் எங்க இங்க வரான் அப்படின்னு ஒரு தவறான ஒரு கண்ணோட்டம் இருக்குல்ல, அந்த கண்ணோட்டம் ஒரு நாளும் ஆணுக்கு ஏற்படாது. ஆணுக்கும் பாதிப்பு ஏற்படும். இவ்வளவு குரூயலா இவ்வளவு மோசமான பாதிப்பு ஏற்படாது. இப்போ இவர்கள் போற ஒரு ஆள் தனியா வந்து இருந்தாங்கன்னா தனியா அவங்க ஊர்கா பிசினஸ் பண்ண நினைச்சா கூட பண்ண முடியாது. ஸ்விக்கி சொமேட்டோலாம் டெலிவரிலாம் இல்லைங்களா? men and women are equal சார். இந்த ஆளு வேற கொஞ்சம் அமைதியா இருக்கு, இன்ஸ்டா இன்ஸ்டால் மாதிரி பண்ணிட்டு இருக்காரு சார். கொஞ்சம் சும்மா இருக்க மாட்டீங்களா சார்? ரொம்ப நாகரிகமா நடத்தணும்னு முயற்சி பண்றேன். கரெக்டா இருக்கு. நான் இன்னொரு விஷயம் நான் சொல்லிடுறேன். இப்போ இவங்களுக்கு நடக்கிறது சொசைட்டியோட தப்பு. நான் வந்து ஆண்கள் இதை பண்றாங்கன்றது கிடையாது, ஆண்களும் பண்றாங்க, பெண்களே பண்றாங்க. ஸோ வந்து இது வந்து இட்ஸ் நாட் அ மென் வர்சஸ் உமன் திங். ஏன்னா இங்க எல்லாம் அது அவ்வளவுதான் உங்களுக்கு புரிஞ்சுக்கிற இது இருக்கும். அதனால சொல்றேன். உங்களோட பாதிப்பு சொல்ல வந்தீங்கல்ல? இல்ல, பாதிப்பு சொல்ல வரல. இப்போ அவங்க வந்து அவங்களோட சன் வந்து அவங்களே வந்து சந்தேகப்படுறாங்க அப்படின்னு சொன்னாங்கல்ல. ஸோ அது வந்து ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் இல்லையா? காரணம் இல்லாம ஒருத்தர் வந்து சந்தேகப்பட முடியுமா? என்ன காரணம்? ரீசன் இல்லாம யாரும் ஒருத்தர் வந்து சந்தேகப்பட முடியாது. நான் சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. நீ மாலை போட்டுருக்கீங்க, உங்க தங்கச்சிக்கு இப்படி ஒரு சிச்சுவேஷன் ஏற்பட்டுச்சுன்னு வச்சுங்க, ஏற்படக்கூடாது, ஏற்பட்டுச்சு வச்சுங்க, அவங்களோட பையன் பார்க்க வந்திருக்கான். அப்ப யாரோ ஒரு ஆள் இப்படி கேக்குறாங்க, சும்மா நெருப்பு இல்லாம புகையுமா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க சார்? நீங்க சார் நெருப்பு இருந்தா, அதாவது புகையறதுக்கு நெருப்பு இருந்தாதான் சார் புகையும். அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? அப்ப உங்க தங்கச்சியே அப்படி நீங்க தான் ஜஸ்ட் பண்ணீங்க. உன ஒரு மூணாவது மனுஷன் பேசுறான், அவன் கூட போய் நின்றுட்டு நெருப்பு இல்லாம எப்படி புறையும் கேட்பான். நானும் போய் அதானே எப்படி புரியும் அப்படின்னு கேட்பீங்களா? இப்படிலாம் இருந்தா யாருமே கூட இருக்க முடியாது. நெருப்பு இல்லாம புகையாது சார். உங்க தங்கச்சியை நாளைக்கு நான் அப்படி பேசினா நீங்க சும்மா ஓடுவீங்களா சார்? என்ன சார் என் தங்கச்சி பத்தி உனக்கு என்ன தெரியும் கேட்பீங்க? என் தங்கச்சியா இருந்தாலும் அந்த தப்புனா தப்புன்னு நான் சொல்லுவேன் சார். நல்லா சொல்லுவீங்க சார். ஏன் கேக்குறாங்கன்னு கேட்க மாட்டீங்களா சார்? சார் ஒரே ஒரு நிமிஷம் நான் பேசுறேன் சார். நான் இந்த இடத்துல இருந்து இப்ப ஆண்கள் தான் பாதிக்கப்படுறாங்க பேச வந்திருக்கேன். அவர் சொன்ன கருத்து தவறு. அப்படி பேசுற சமுதாயம் மூட நம்பிக்கையான சமுதாயத்துக்கு நீங்க சிறந்த பதிலடி நீங்க கண்டிப்பா கொடுக்கணும். அந்த வார்த்தை நீங்க திரும்ப பெற்று ஆகணும் சார். இல்ல சார், நான் ஐ ஸ்டாண்ட் ஆன் மை வேர்ட் சார். ஐ ஸ்டாண்ட் கிளம்புங்க. எங்க அம்மாவா இருந்தாலும் ஆமா, இவர் ரொம்ப ஜஸ்டிஸ் சேவ் பண்ணாரு. உங்க அம்மாவா இருந்தாலும் அவன் பையன் வந்தா தப்பா பாப்பேன்றது ஒரு ஜஸ்டிஸா? நீங்க பேசின வார்த்தையை திரும்ப பெறுங்க, இல்லைன்னா நீங்க வெளியே கிளம்புங்க. ஐ வில் நாட் அலோவ் திஸ். அதாவது தப்புன்னு ஒத்துக்கிற மனசு கூட இல்லை, அப்புறம் எதுக்கு டிபேட்டுக்கு வரணும்? எனக்கு என்னன்னா ரெண்டு சைடுமே வந்து இதனால வந்து நான் தனியா இருக்கேன், எனக்கு அது கஷ்டமா இருக்குன்னு யாருமே பேசுறேன். அதான் பேசுவாங்கன்னு நினைச்சேன். மற்றவங்களுடைய கஷ்டத்தை ஈஸியா காமெடி பண்றது, கஷ்டம் இல்லை அந்த மாதிரி தான் சண்டை தான் போடுறாங்க. அதை விட எனக்கு இருக்க கஷ்டம் இதுதான் யாருமே சொல்லலை. ரெண்டு சைடும் இல்லை, இவங்க சொல்லலை. ஏன்னா பெண்களுக்கான பாதுகாப்பு சட்டங்கள் ஏராளமா இருக்கு. இன்னைக்கு ஆண்களுக்கு டொமஸ்டிக் வயலன்ஸ் இருக்கா இல்லையான்னு கேட்டா இருக்கு. ஆனா அவர்களுக்கு சட்டம் இருக்கானா இல்ல. எக்ஸாக்ட்லி, இதுதான் இவங்க தான் கரெக்டா பேசுறாங்க. ஆண்களுக்கு நடக்குது, அது கம்மியா நடக்கிறனால அந்த லா வந்து சீரியஸா எடுத்துக்கல. அதுக்காக அப்படி விட முடியாது இல்ல. யாருக்கு தப்பு நடந்தாலும் தப்பு தானே. அந்த லாஸ் எல்லாம் கொண்டு வரும். இந்த பாயிண்ட்டை யாருமே பேசல. Stop whining and start talking. Stop it. Get some help. இங்க இருக்க யாராவது டொமஸ்டிக் வயலன்ஸ் ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா? குடும்ப வன்முறை அது வீட்ல வந்து மை மேன், நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்றேன், இவர் தான் கரெக்டா பேசினாரு. எவ்வளவு விஷயங்களை பாதிப்படைஞ்சும் கரெக்டா பேசினது வந்து உண்மையிலேயே பாராட்டக்கூடிய விஷயம். அவர் அடிக்கிற மாதிரி இவரையும் பாராட்டணும். பல தடவை என்ன அடிச்சிட்டாங்க சார் பிசிக்கலா. ஆமா, மாமனார் அவங்களோட சொந்த பந்தம் அப்புறம் குடும்பத்தை ஏத்தி விட்டு அடிக்கிறது அந்த மாதிரி எல்லாம். உங்க ஒய்ஃபும் அடிப்பாங்க, உங்க குடும்பத்தையும். ஒய்ஃப் அடிக்க மாட்டாங்க, ஒய்ஃபோட ஃபேமிலியை ஏவி விட்டு அடிப்பாங்க. மேடம் இப்போ அவங்க ஒய்ஃப் வந்து அவங்க ஃபேமிலியை ஏவி விட்டு அடிக்க வைக்கிறது இந்த இதுக்குள்ள வருமா? ஜெனரல் லால ஏதாவது ஹர்ட் கிரீவியஸ் ஹர்ட்னு அந்த மாதிரி பொது சட்டங்கள்ல பாரதிய சங்கீதால நீங்க வழக்கு தாக்கல் பண்ணலாம். ஆனா வர மாட்டாங்க. அது ஏன் வராம இருக்காங்கன்னா சொசைட்டி வந்து என்ன காமெடி பண்ணும், இது ஜோக் பண்ணணும். யாரு ஜோக் பண்றா? அதிகபட்ச ஆண்கள் தான் ஜோக் பண்ணுவாங்க. இதை வச்சு நான் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கீங்க, ஒரு பெண்ணுக்கான எதிரி பெண்ணுன்னு. ஆனா உண்மையிலே ஒரு ஆணுக்கான எதிரி ஒரு ஆண் தான். அவன் பிரச்சனையும் பேச மாட்டான், அவனை இன்னொருத்தனையும் பேச விட மாட்டான். எனக்கு மேரேஜ் ஆக்சுவலா 13 வயசுல ஆச்சு. நான் என் வீட்டுல எல்லா வேலையும் செஞ்சேன். 13 வருஷம் 2003ல கல்யாணம், 2016 வரைக்கும் என் வீட்டுல நான் கஷ்டப்பட்டு நான் வளர்ந்தேன். 2 பெண் குழந்தைங்க எனக்கு பிறந்தாங்க. நிறைய பேர் எல்லா பெண்களுக்குமே பாதிக்கிற வந்த ஒரே விஷயம் பாத்தீங்கன்னா, ஒரு வேலைக்கு போனாலும் சரி இல்ல ஒரு வாடகை வீடு. ஆக்சுவலா நான் சந்திச்சேன். போய் ஒரு வாடகை வீடு கேட்டேன். நாங்க 3 லேடிஸ் தான், எனக்கு 2 பெண் குழந்தைங்க. நான் சிங்கிள் பேரண்ட் தான், எனக்கு வாடகை வீடு வேணும் அப்படின்னு சொல்லி போய் கேட்டோம். அப்படின்னா நீ வந்து தனியா தானே இருக்க, நீ வந்து என்ன அட்ஜஸ்ட் பண்ணா என் வீட்டுல இருக்கலாம் அப்படின்னு நீங்க வந்து ஹவுஸ் ஓனர் வந்து கேக்குறாருங்க சார். எனக்கு ஆகஸ்ட் மாசம் 3ஆம் தேதி எனக்கு நடக்குது. நீ வந்து என்ன அட்ஜஸ்ட் பண்ணினா நீ என் வீட்டுல குடியிருக்கலாம். வெளியில சொன்ன அப்படின்னா தனியா இருக்க பொண்ணுங்கனால இவ தான் கூப்பிட்டுருப்பா. ஏன்னா அப்படிதான் ஜட்மெண்ட் பண்றாங்க. அந்த ஆணை வந்து இவ கூப்பிட்டுருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜட்மெண்ட் பண்ணிடுவாங்கன்னு நான் வெளியே சொல்ல. உங்களோட வேதனை எங்களுக்கு புரியுது. இதுல ஒரு விஷயம் நீங்க புரிய முடியும். இவ்வளவு கஷ்டத்தையும் தாண்டி விட்டு வெளியேறணும் உங்களுக்கு என்ன அவசியம்? நான் ஏன் வெளியேற இவ்வளவு கஷ்டத்தை ஏன் தாண்டி வெளியே வர்றீங்க? உங்களுக்கு தெரியுது
உங்களுக்கு பினான்சியல் ரீதியாவும் கிடையாது, சப்போர்ட்டும் ஆள் கிடையாது, வெளியே வந்து அந்த சமூகம் பேசுதுன்னு தெரியுது. அதாவது அதிக கஷ்டம் ஆண்களுக்கு, அதிக கஷ்டம் பெண்களுக்குன்றதான் டிபேட். மாத்தி மாத்தி வந்து இவர் ஆண்கள்லாம் வந்து அவங்க கஷ்டத்தையே சொல்லாம இவங்க கஷ்டத்தை தான் போய் அடிக்கிறாங்க. நீ ஏன் வெளியே வந்தாதான் உனக்கு இப்படி ஆயிடுச்சுன்றாரு இவரு. சமூகத்துல இதை பேசுன்னு சொல்றீங்க, உங்க ஹஸ்பண்ட் என்ன கஷ்டம் கொடுத்தான்னு சொல்லல, சொல்லுங்க பாக்குன்னு தான் சொல்றீங்க. என்னோட வாழ்க்கை ஸ்டார்ட் ஆனது வேற, அதை நான் வந்து சொல்ல விரும்பல. ஆனா அந்த இடத்துல 13 வருஷம் வாழ்ந்து 2 குழந்தைங்களை பெத்தேன், நரக வேதனை அனுபவிச்சேங்க சார். இப்ப அவங்க நரக வேதனை சொல்றாங்க சார், அதை விட அந்த நரக வேதனையோட இப்ப வெளியில பேசுறது அதிகமான வலின்னு தெரியுது. எனக்கு அந்த நரக வேதனையை விட இந்த நரக வேதனையை நான் சமாளிச்சுக்கிறேன். அவங்க நரக வேதனையை ஃபேஸ் பண்ண சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கு, நான் சொல்லலைங்க. நான் ஓபனா சொல்றேங்க சார். ஒரே நிமிஷம் சார். என்னோட பர்சனல் லைஃப் எப்படி ஸ்டார்ட் ஆகும் இத பேசலாமா பேசக்கூடாதுன்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் பேசுறேன். எனக்கு கையும் காலையும் கட்டிப்பட்டு ஸ்டார்ட் ஆச்சு. இந்த மாதிரி எத்தனை பேருக்கு உங்களுக்கு நடந்துச்சு? அப்படி நடந்துற 2 குழந்தை பேத்துட்டு இன்னைக்கு நான் வெளிய வந்து வாழ்ந்துட்டு இருக்கேன். நீங்க அது உண்மையிலே தவறா இருந்து உங்களுக்கு தெரிஞ்சுனா நீங்க அன்னைக்கே வெளியேறி போயிருந்தா உங்களுக்கு புண்டா சூத்த மோட்டேறா புண்டா கேட்கல. அன்னைக்கே நீங்க 13 வயசு குழந்தைப்பா, என்னப்பா பேசுற? உங்களுக்கு டைவர்ஸ் ஆனா தப்பே இல்லப்பா. அதாவது என்ன சொன்னாலுமே அப்பே நீ வந்திருக்கணும். 13 வயசுல என்ன மெச்சூரிட்டி இருக்கும்? இது ஆக்சுவலா நடந்தது. இதுக்கு இவர் போயிட்டு வந்து நீங்க அப்பயே வெளியே வந்திருக்கோம். அந்த குழந்தைக்கு என்ன தெரியும்? அப்போ பால் அடிச்சு எனக்கு வேணாம்னு வெளியேறி இருக்கலாம். எனக்கு தைரியம் கிடையாது. இன்னைக்கு 13 வருஷம் நீங்க குடும்பத்தை நடத்தி 13 வருஷம் குடும்பம் நடத்திட்டாங்க சார். ஒரு குழந்தை பெத்துக்கிட்டீங்க அப்புறம் கட்டி போட்டு வச்சிருக்காங்கன்றான். லூசு மாதிரி வந்து எப்படி குழந்தை பெத்துக்கிட்டீங்க? என்னடா லூசு மாதிரி பேசிட்டு இருக்காங்க. நானும் அமைதியா இருக்கேன். முட்டாள்தனமா பேசுறாங்க. அதானே சார், உங்களுக்கு ஏதாவது மேனஸ்னு ஒண்ணு இருக்கா? என்ன கஷ்டம்னு கேக்குறாங்க. கஷ்டம் சொன்னா மறுபடியும் அதே, அதாவது there's no acceptance. நீ என்ன வேணா சொல்லு, நான் உனக்கு தான் திருப்புவேன், நீ தான் தப்பு. அது இங்க வந்து யாருமே வந்து ஆண்கள் சைடு பேச வரல. பெண்களை அடிக்கிறது தான் இங்க நோக்கமாவே இருக்கு. மொதல் விஷயம், அவங்க நடந்தது சைல்டு மேரேஜ், குழந்தை திருமணம். அவங்களுக்கு அப்ப போதுமான விழிப்புணர்வு கிடையாது. இன்னொன்னு, அந்த நேரத்துல அவங்க சொன்ன வெளியே வர முடியாது. அதுக்காக நீ அப்ப உள்ள புள்ள பத்துக்கிட்டேன்னு கேட்கறது ரொம்ப அபத்தமான ஒரு கேள்வி. மொதல் விஷயம், 13 வருஷம் நடத்தினேன், அப்ப எங்க போச்சு புத்தின்னு கேட்கறத விட அவ்வளவு கேவலமான அசிங்கமான விஷயம் எதுவும் கிடையாது. தயவுசெய்து இங்கே நிப்பாட்டுங்க. இது அசிங்கமான விஷயம் தான் சார், இல்ல நான் சொல்லல. இவங்க அன்னைக்கே இவங்க அம்மாட்டே இவங்க அப்பாட்டே சொல்லி இந்த மாதிரி நடந்துக்கிறாங்க. எனக்கு அம்மான்னு ஒரு கேரக்டர் இல்லைங்க சார். எனக்கு 8 மாச குழந்தை இருக்கும்போது என் அம்மா இறந்துட்டாங்க. இப்ப என்ன பதில்? இதுக்கு என்ன சொல்ல போறீங்க? இவங்க கிளம்பிட்டாங்க. நீங்க அவ்வளவு முட்டாள்தனமா பேசல ஒரு பொண்ணு, என்னால இந்த அசிங்கமா பேசல இருக்க முடியாதுன்னு போறாங்க. எப்படி பேசுவாங்க? எப்படி பேச விடுவீங்க? அதான் இங்க பிரச்சனையே. எதனால வெளில போயிட்டீங்க? இல்ல, நான் வந்தது என்னவோ வந்துட்டு நார்மலா பேசதான். இங்க இருக்கிற எல்லாருக்கும் விட எனக்கு ஏஜ் கம்மி தான். எனக்கு 25 வயசு தான் ஆகுது. இல்ல, இதுல எது காயப்படுத்துச்சு அப்படின்னா, வந்ததுல இருந்தே காயப்படுத்திட்டு தான் இருக்கு. இது நாம வந்தது எதுக்கு? நானும் பாதிக்கப்படுறேன், நீயும் பாதிக்கப்படுற. இத பேசுறதுக்கு மட்டும்தான் நம்ம இங்க வந்தோம். ஒருத்தர் காயப்படுத்துறதுக்கு இங்க வரல. எக்ஸாக்ட்லி. உன்னால யா இது பண்ண முடியல, உன்னால யா வெளியே வர முடியல அப்படின்னா அது தப்பு. 13 வயசு எப்படிமா நீ வாழ்ந்த அப்படின்னு கேக்குறாங்க. நான் கேட்காத வார்த்தை நீங்க சொல்லாதீங்க. அம்மா ஸ்தானத்துல ஒருத்தர் இருந்திருப்பாங்க கண்டிப்பா. இல்லன்றாங்க. அவங்க அம்மா இல்லங்கங்களாங்க. அம்மா ஸ்தானத்துல ஒருத்தர் இருந்திருப்பாங்க. அம்மா ஸ்தானம் அதான். bro can't accept anything. உனக்கு டைவர்ஸ் தான் ஆகணும். நீ தனியாவே வாழ்ந்து தனியாவே சாவ. ஏன் சாபம் நீ புடிச்சுக்க. தங்கச்சியை பார்த்து நீ எப்படி குழந்தை பெத்து நீனால கேட்ற முடியுமா? அன்னைக்கு குழந்தை பெத்தாரு, ஒரு சாவலாம். வாய் பேச கூடாதுனா, தப்பா பேச கூடாது, மறுபடியும் தப்பா பேச கூடாதுனா. வெளிய அனுப்புங்க. ஓரா போயிட்டு இருக்கு. நானும் பாத்துட்டு தான் இருக்கேன். என்ன ஓரா பேசிட்டே இருக்கீங்க? அப்படிதான் இல்ல சார். வாய்க்கு வந்து உங்க வாய்க்கு வந்து பேசுவீங்களா? என்ன பேச்சு? நீ கீழே வர. அதாவது ஏன் டைவர்ஸ் ஆச்சுன்னு மட்டும் எனக்கு புரியுது. யார் பிரச்சனைன்றது புரியுது. இவங்க பேசுறதுலயே தெரியுது. இதுல இவங்க எல்லாம் கஷ்டப்படுறாங்களாம். நல்லா விக்டிம் கார்டு யூஸ் பண்றீங்கடா. ये विक्टिम कार्ड है. என்ன கேக்குறாரு? கட்டி போட்ட அன்னைக்கு தான் குழந்தை பிறந்திருக்குமான்னு கேக்குறாரு. கட்டி போட்டு பண்ணது குழந்தை, அதுவும் சைல்டு. அதை உட்காந்துட்டு கேட்டுட்டு இருக்காங்க. ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் வேலை கேட்டேன். ஹஸ்பண்ட் இல்லைங்க, குழந்தை இருக்கு, 15 நாள் குழந்தை, சிசரின் பண்ணிருக்கு, கோவிட்ல டியூட்டி, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல டியூட்டி முடிஞ்சிருச்சு. நான் போய் இன்னொரு ஹாஸ்பிட்டல், பிரைவேட் ஹாஸ்பிட்டல், வந்து சம்பளம் பத்தல, அந்த போய் வேலை கேட்டேன். அந்த டாக்டர் என்ன சொல்லியிருப்பாரு நீங்க நினைக்கிறீங்கன்னா, அம்மா உனக்கு நான் 40,000 ரூபாய் சம்பளம் தரேன், நைட் டியூட்டி மட்டும்தான், எனக்கு பியாவா வேலை பார்க்கணும், எல்லாமே வேலை பார்க்கணும். இந்த ஸ்விக்கி போக சொல்லி ஸ்வாகா ஒருத்தர் சொன்னார்ல, கூலிங் கிளாஸ் போட்டு, அவர்கிட்ட கொஞ்சம் மைக்கு கொடுங்க, பேசணும். சுயமா நிக்கிறன்னு ஒரு பெண் வெளியே வராங்க, என்ன ஃபேஸ் பண்ணியிருக்காங்க கேட்போம். அவனை யாராச்சும் கேட்பானா, நீ வா நைட் டியூட்டி வா காசு தரேன், யாராச்சும் ஒரு ஆணை பார்த்து யாராச்சும் கேட்பாங்களா? வணக்கம் மாப்பிள்ளை. 4வது நாள் கை வச்சான், 5வது நாள் அடிச்சுட்டேன், வேலையை விட்டு தூக்கிட்டான்.
அந்த மாதிரி சொசைட்டி இப்போ எப்படி பாக்குது எங்களை நீங்க சொல்லுங்க. அந்த கூலிங் கிளாஸ்காரன் பேசணும். இப்போ நல்லா படிச்சு குவாலிஃபைடாக இருந்து தானே அந்த ஜாப்புக்கு போய் கேட்டிருக்காங்க. அப்போ ஒன்று ஜாப் இருக்குன்னு சொல்லியிருக்கணும், இல்லைன்னு சொல்லியிருக்கணும். நீங்கள் சுயமாக நிற்க சொல்கிறீங்கல்ல கூலிங் கிளாஸ்காரரே, ஸ்விக்கி ஓட்ட சொல்கிறீங்க. அவங்க ஸ்விக்கி ஓட்டணும்னு அவசியம் இல்லை, அவங்க டாக்டர். அந்த வேலை கொடுக்கறதுக்கு ஏன் இப்படி சொன்னார்? இதுக்கு என்ன பதில் வச்சிருக்கீங்க? அது ஒருத்தருக்கு நடக்குதுன்றதுக்காக எல்லாருமே அப்படிதான்னு வந்து நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணி ஜென்ரலைஸ் பண்ணக்கூடாது. இவங்க ஒரு பிரச்சனையை சொல்றாங்க, சமூகத்தில் இப்படிலாம் இருக்காங்க, இவ்வளோ பேர் என்ன இவ்வளோ கேட்குறாங்க, எனக்கு காதலே வாங்க முடியல அப்படின்னு அவங்க பேசிட்டு இருக்கப்போ ஆமா ஆமா அந்த 4 பேர் வேற யாரும் இல்லை, நாங்க தான் அப்படிங்கிற இதுதான் நான் எப்படி சொல்றதுன்னு தெரியாம, எப்படி ஃப்ரேம் பண்ண தெரியாம இருந்தேன். அவர் சொல்லிட்டாரு. எப்பா இப்போ ஜெபக்குமாரின் கருத்து, இவங்களோட ஆண்களுடைய கஷ்டத்தை இவங்க பேசவே இல்லை, பெண்களுடைய கஷ்டத்தெல்லாம் டிஸ்மிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஒவ்வொன்றா. இந்த எபிசோட் மூலியமா நான் என்ன பார்க்குறேன்னா, இவங்களுக்கு என்ன ஏன் டிவோர்ஸ் ஆச்சுன்றது பச்சையா தெரியுது. எனக்கு வந்து இதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. என்னோட ஃபேமிலியில் ஒன்ஸ் அகெயின் நான் பேசுறது எல்லாமே நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயங்கள் தான் நான் பேசுவேன். ஸோ போத் சிங்கிள் பேரண்ட்டை வந்து லைக் மேல் ஃபீமேல் ரெண்டு இதையும் நான் பார்த்துருக்கேன். ஸோ யார் யார் என்ன ஃபேஸ் பண்ணுவாங்கன்னு இருக்குது. அது உண்மையிலே வந்து ரெண்டு சைடுமே இருக்குது. அதிகமாக பெண்களுக்கு தான் இருக்குது, அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. ஆண்களுக்கும் இருக்குது, ஆனால் அது இவங்க சொல்லலை. ஆண்களுக்கு என்ன இருக்குன்னா லோன்லினஸ் இருக்கும். என்ன தான் வந்து ஆண் தனியாக இருப்பேன்னு சொன்னாலுமே உங்கள் வாழ்க்கை துணையை நீங்கள் வந்து ஒன்ஸ் இழந்துட்டீங்க, இல்லை டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்னா இட்ஸ் நாட் அ ஈஸி திங் டு கெட் அவே வித். அது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் குழந்தைங்கன்ற விஷயம் வந்து அதுவும் வந்து கஷ்டமான விஷயம். அதெல்லாம் இவங்க பேசலை. அண்ட் ஆண்களுக்கு டொமஸ்டிக் அபியூஸ் நடக்குது, ஆனால் இவங்க அதையும் பேசலை. இப்போ எனக்கு தெரிஞ்ச விஷயமே நாலு இடத்துல பெண்கள் வந்து டொமஸ்டிக் அபியூஸ் எனக்கு தெரிஞ்சு நடந்திருக்கு. என்னோட ஃபேமிலியில், என்னோட சர்க்கிள். அதில் ஒருத்தருக்கு ஒரு ஆணுக்கும் நடந்திருக்கு. ஸோ ஆண்களுக்கு நடக்குது, பெண்களுக்கு அதிகமாக நடக்குது. ஆண்களுக்கு நடக்கிறதுக்கான சட்டங்கள் இல்லை, அது வரணும், அதை பேசுங்க. பார்த்தீங்களா, உங்கள் 4 பேருக்கு நடக்குது, இங்கே ஒரு ஆள் நடக்குது அப்படின்னு சொல்லாமல் இந்த 4 பேருக்கு நடக்கிறது வேலிட், அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. எனக்கு ஒரு ஆளுக்கு நடக்குது, எனக்கு ரைட்ஸ் இல்லைன்னா நீங்கள் எனக்கு ரைட்ஸ் வேணுன்றதை கேளுங்க. அது கேட்க வேண்டிய விஷயம். இந்த அலிமணி மேட்ரு ஒன்ஸ் அகேன் நம்ம பேசின மாதிரி 2 ஜெண்டருமே வந்து அப்ளை பண்ணி கிளைம் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான். அப்படி கிளைம் பண்ண முடியாது, ஏன்னா நிறைய இந்த கிறிஸ்டியன் மேரேஜ் ஆக்ட் நிறைய இருக்குது. ஸோ ஒரு விஷயம் உங்களுக்கு இல்லைன்னா எனக்கு வேணும்னு கேளுங்க, அவனுக்கு ஏன்டா இருக்குன்னு கேட்காதீங்க. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் டிவோர்ஸ்டு மென் வர்சஸ் டிவோர்ஸ்டு உமன் பார்க்கறத விட அண்டுன்னு போட்டே இதை முடிச்சிடலாம். இந்த கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு தோன்றதா போடுங்க, இல்லை இந்த விஷயத்தை பற்றி உங்களுக்கு இருக்க நாலேஜை பற்றி சொல்லுங்கள். என்ன லாஸ் கொண்டு வரணும், அது ஏன் தேவைன்றதையும் கீழே சொல்லுங்கள். ஸோ எஸ், இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான டிபேட்டோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெபக்குமார்.